வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நானுங்கள் நோவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் சைலண்ட் வைஃப் பார்ட் 2. இதோட பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அதோட கண்டினியூவேஷனான இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரியில் பிடிச்சது பிடிக்காதது எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே further delay, let's get into the video. ஸ்டார்டிங்கில் வைன் காலேஜோட காரிடாரில் நடந்து வந்துட்டுருக்காங்க. என்ன, நான் எங்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க? எஸ், ஜங்குக்கு பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அவன் காலேஜ் கேன்டீனில் இருக்கான்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான். அதனால தான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், நீயும் அவனும் நெய்பர்ஸும் தானே சொன்னேன், இப்போ ஏன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்த்துக்கூடாதா? அவ்வளோ அவசரமாக காலேஜ்லேயே மீட் பண்ணணுமா அப்படின்னு. பட் நாங்கள் 8th grade படிக்கும்போதே எங்கள் ஃபேமிலி சியோலில் இருக்கிற வேற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் மீட் பண்ணிகிட்ருந்தோம். பட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த ஜேகே பையன் ரொம்ப மாறிட்டான். எப்போ பார்த்தாலும் புக்ஸு, நோட்ஸு, கேன்டீன் வருவான், ஆனால் நான் இருக்கிற இடத்துக்கு இருக்க மாட்டான். அதனால தான் இன்றைக்கி கையும் களமாக அவனை பிடிச்சி அவன்கிட்ட 4 வார்த்தை, ஏண்டா நான்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குனா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வரலான் இருக்கேன். கேன்டீன் போய் ஜேகேவை வைன் தேடிட்டுருக்கான். அங்கே பார்த்தா செம்ம ஷாக்கு. அது அது ஜேகே தானே, ஆனால் கூட யார் அது? அது அது அவன் கிளாஸ்மேட் தானே, அவனோட டான்ஸ் பார்ட்னர், காலேஜோட ஃபேமஸ் கேர்ள், எல்லா பாய்ஸ்க்கும் அவனா ட்ரீம் கேர்ள். லீ எரின். இங்கே எரின் கூட என்ன பண்ணுறான் ஜேகே? அதுவும் இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. வைன் ஸ்லோவாக ஜேகே கிட்டே போகிறான். ஜேகே 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 வைனை பார்த்துட்டு, வா வைன். எரின், இது வைன் என்னோடய ஃப்ரெண்ட், அண்ட் வைன் இது லீ எரின். உனக்கு எப்படியும் இந்த பொண்ணை இன்ட்ரோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, காலேஜில் எல்லாருக்குமே இந்த பொண்ணை தெரியும். ஜேகே இது வைன் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் டைமே கிடைக்கல. நானும் எரினும் 2 yearsஆக லவ் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு எப்படியும் இந்நேரம் ரூமர்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குமே. லவ் பண்ணுறீங்களா? அதுவும் 2 yearsஆவா? இல்லை ஜேகே, எனக்கு தெரியாது. ஏன் ஜேகே இதை சொல்ல உனக்கு இது 2 yearsல 1 day 1 minute, ஏன் 1 second கூட டைம் கிடைக்கலையா? அதான் சொல்கிறேன்னு வைன், எனக்கு எரின் கூட பேசவே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் எப்படி நான் உன்னை மீட் பண்ணி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது? சொல்லு. சரி விடுடி, இதை ஏன் நீ இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்க? சில். சரி ஜேகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். ஓகேடி, பாய், அப்புறம் பார்க்கலாம். இங்கேருந்து வைன் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரிடாரில் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகேயோட கண்ணுக்கு நான் வெறும் ஃப்ரெண்டாக தான் தெரிஞ்சிருக்கேன்ல. ஒரு செகண்ட் கூட என் கண்ணில் இருக்கிற லவ் அவனுக்கு தெரியல. நான் லவ் பண்ணுறேங்கிறத அவன் ஃபீலே பண்ணலைல்ல. ஏன் அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரல? ஏன் ஒருவேளை நான் அவனுக்கு கரெக்டான பர்சன் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப். அன்றைக்கி நைட் நீங்கள் பெட்டில் அழுதுகிட்டே படுத்திருக்கீங்க. கரெக்டாக ஜேகே, உனக்கு எரிந்தா கரெக்டாக இருப்பாள். அவ்வளோ ஒன்று மாதிரி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட், பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட். எல்லாத்துலேயுமே நீயும் அவ்வளோ ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதராக இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் எதுலேயுமே பர்ஃபெக்ட் கிடையாது, ரொம்ப க்ளம்ஸி. உனக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பிடிக்குமா ஜேகே? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகேவோட. நான்
மிஸ் பண்ணிவிட்டேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட என் ஃபீலிங்ஸும் சொல்லியிருக்கணுமோ. அப்போது சடனாக ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் எடுத்து பார்த்தா வேறு யாரும் இல்லை, அது ஜேகே தான். ஸோ உடனே நீங்கள் ஜேகேயோட காலை அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ. வயன், என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா தான். ஏன் கால் பண்ண? இல்லை, இன்றைக்கி கேன்டீனில் நீ டக்குன்னு வருவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடி. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஸ்டார்டிங் டேலேருந்தே பிடிக்கும். அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அண்ட் அவளை லவ் பண்ணணும் அப்படின்னு அப்போலேருந்தே எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. பட் இடையில உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னால் சுத்தமாக முடியல. நம்ம 2 பேருக்கும் ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. சாரிடி. இட்ஸ் ஓகே ஜேகே. இப்போது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, எனக்கு ஹாப்பி தான். பட் என்ன அவாய்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. ஐயோ வயன், புரிஞ்சுக்கூடி. நானே அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நான் அவள் மேலே இந்த கான்சன்ட்ரேஷனில் நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லலாம். நான் வேணும்னே பண்ணல வயன். உன்னை அவாய்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கல. உனக்கே தெரியும், ஸ்கூல் டேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டுருப்போம். கிளாஸ்லேயும் சரி, காரிடாரில். அப்புறம் ஸ்கூல் ஃபுல்லாகவே நம்மளை கப்புள்ஸ்ன்னு தானே நினச்சாங்க. நம்ம அதுக்காக பனிஷ்மெண்ட் கூட வாங்கினோமே, மறந்துட்டியா? இல்லை ஜேகே, அதெல்லாம் நான் எப்படி மறப்பேன்? பாரு, அதான் எங்கள் காலேஜ்லேயும் நம்ம 2 பேரும் ஒன்றா சுற்றி நம்மளை எங்கேயும் கப்புள்ஸ்ன்னு நினச்சிடுவாங்களோன்னு தாண்டி நான் ஒன்று அவாய்ட் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வயன். பட் நீ ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இதான் என் ரீசன். எனக்கு உன் கூட பேசணுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எரின் மேலே இருந்துட்டுடி. சரி சரி ஜேகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். சரிடி, அதெல்லாம் விடு. எங்கள் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? நீ தான் என் சைல்ட்ஹுட்லேருந்து என் கூட இருக்க. உனக்கு தான் என்னை பற்றி நிறைய தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நீ சொல்லு, எப்படி இருக்குது? நாங்கள் பர்ஃபெக்ட் மேட்சா? எரின் எனக்கு கரெக்டாக இருக்கால? ஜேகேம்மா, நீங்கள் நிஜமாக ஒரு அழகான கப்பல் தெரியுமா? மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அவன் நிஜமாக சொல்கிறியா? நிஜமாவாடி? ஆமாம் ஆமாம் ஜேகே. உங்கள் மேரேஜ்க்கு என்னை இன்வைட் பண்ணுவேல ஜேகே? இல்லை அப்பயும் என்னை மறந்துடுவியா? ஐயோ வயன், நீ இல்லாமல் எப்படி என் மேரேஜ் நடக்கும்? நீ தான் முன்னாடி நின்று எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணி வைப்பல? கண்டிப்பாக ஜேகே, கண்டிப்பாக பண்ணி வைக்கிறேன். ஓகேடா, அப்படியே ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணுவோம். 2 years later. சின்ன ஸ்கிப் தான், ஓகே. இப்போது இன்றைக்கி தான் ஜேகே அண்ட் எரினோட மேரேஜ் டே. ஃபயன் ரொம்ப சோகமாக, அழுகக்கூட முடியாமல், ஃபீலிங்ஸையும் வெளில சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்போது ஜேகேயோட அம்மா இப்போ ஒயன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ஒயன், நீ தான் என் மருமகளாக வருவேன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். நீ ஜேகேவை லவ் பண்ணலை, ஏன் அவன்கிட்ட சொல்லலை? ஐயோ ஆண்டி, இல்லை, நானும் ஜேகேவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, நாங்கள் லவெல்லாம் பண்ணல. வயன், ஏன் என்கிட்டே மறைக்கிற? உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தானே? ஆண்டி ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க. அவங்க பர்ஃபெக்ட் பேர், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், அதுவே போதும் எனக்கு. சரிம்மா, நீ போ போ. நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? போ, ஜேகே அவனோட ரூமில் தான் இருக்கான், போய் அவன் ரெடி ஆகிட்டானான்னு பாரு, போ. ஓகே ஆண்டி, நான் போய் ஜேகேயை பார்க்குறேன். இப்போது வைன் ஜேகேயோட ரூமுக்கு போயிட்டு ரூமை நாக் பண்ணி ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஜேகே அங்கே ஃபுல்லாக ரெடியாகி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபோனில் பேசிகிட்ருக்கான். யார் கூட? ஹெரின் கூட தான். பேபி
எப்போ வருவ நீ? உனக்காக நான் எவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா இப்போ தான் உன் வீட்டிலேருந்தே கிளம்பிகிட்ருக்க. சீக்கிரம் வாடி, என்னால் வெயிட் பண்ண முடியல. ஜேகே, என்னடா இவ்வளோ அவசரம் உனக்கு? நான் அங்கே தானே வந்துட்டுருக்கேன். இன்றைக்கப்புறம் நான் எப்போவுமே உன் கூட தானே இருக்க போகிறேன். பேபி, ஐ காண்ட் வெயிட் டு see you டி. எனக்கு சீக்கிரம் உன்னை பார்க்கணும். இப்போவே உன் கழுத்தில் தாளிக்கட்டி உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு இருக்குடி. சீக்கிரம் வா. அட ஜேகே, நான் காரில் வந்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டு டிரைவர் தானே அனுப்பி வச்சுருக்கேன் என்னை பிக்கப் பண்ணிவிட்டு வரதுக்கு. உனக்கு தெரியாதா அவங்க வீட்டு டிரைவர் பற்றி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாருன்னு சொல்லிட்டு? ஐயோ பேபி, வாடி சீக்கிரம். ஜேகே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மெதுவாக உள்ளே வந்து ஜேகே அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போது அவன் வைன் வந்துட்டியா பாருடி, நீயே வந்துட்ட, ஆனால் இன்னும் எரின் வரல. நான் எப்போவுமே அவளை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குடி. எப்போ வருவான்னு தெரியல. எரின் வந்துடுவாங்க ஜேகே, கவலைப்படாத. சரி ஜேகே, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ பேசிட்டு பொறுமையாக வா. ஓகே வைன், பார்த்து நீ போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு. எரின் சீக்கிரம் வாடி. அச்சோ, நான் இன்னும் செத்தா போக போகிறேன். வந்துட்டுருக்கேன் ஜெக்கி. எரின் 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 என்னாச்சு எரின்? இருக்கியா லைனில்? ஹலோ எரின் எரின் எரின். இப்போ நீங்கள் சடனாக ஜேகே கத்திகிட்ருக்கோம் ஒன் ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்ச நீங்கள் அகெயின் உள்ளே வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப பதட்டமாக இருக்கான். எரின்னு பதட்டமாக பேசிகிட்ருக்கான். அண்ட் நீங்கள் ஜேகே ஏன் பதட்டமாக இருக்குது? என்னாச்சு 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 ஜேகே? ஃபைன் வைன் வைன் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுடி. எரின் பேச மாட்டேறான். என்னாச்சு தெரியல வயன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. நீ என்னாச்சுன்னு கேள்வி வெளில போய் சீக்கிரம் யாரையாவது கேளு ப்ளீஸ். ஜெகி பயப்படாத. ஒன்றும் இல்லை ஜெகி. நான் இப்போ உடனே அம்மாவை பார்க்க போகிறேன். என்னென்னு கேட்டுட்டு வரேன், நீ பதட்டப்படாத. அப்போது ஜெகியோட அம்மா வேகமாக ஓடி வந்து டோரை ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே அம்மா என்னம்மா என்னாச்சும்மா? ஜேகே, எரினோட அம்மா கால் பண்ணாங்கடா. என்னம்மா என்ன சொன்னாங்க? என்னாச்சும்மா? நான் அவ கூட தான் கால் பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ வேகமாக ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அதோட அவள் பேச மாட்றாம்மா. அது ஜேகே பதட்டப்படாத. அது எரினுக்கு என்னம்மா ஆச்சு? சீக்கிரம் சொல்லுமா. எரினோ வந்த காரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டா. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்களா. நம்மளை சீக்கிரம் வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே ஜேகே ஷாக். இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் ஜேகே, அவனோட அம்மா அப்பா, எரினோட அம்மா அப்பா அண்ட் எரினோட சிஸ்டர் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது டாக்டர் வெளில வராங்க. டாக்டர் வந்ததும் ஜேகேயோட ஃபேமிலி, வயன் அண்ட் எரினோட ஃபேமிலி எல்லோரும் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எரின் எப்படி இருக்காங்க? எப்போ கண் முழிப்பாங்க? சாரி சார், இப்போதைக்கு அவங்க கண் முழிப்பாங்களா முழிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஹெட்டில் பயங்கரமான இன்ஜுரியாக இருக்குது. நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு இப்போ நம்ம பிளட் கொடுத்தாலுமே அவங்க கண் முழிப்பாங்க அப்படிங்கிறது என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவங்க கோமாக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களோட பிரெயினில் ரொம்ப ஹெவியாக இன்ஜுரியாக இருக்குது. மேபி அவங்க 2 days கண் முழிக்கலாம், 2 years முழிக்கலாம், 20 years கூட முழிக்கலாம். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உயிரை காப்பாற்றிட்டோம். ஆனால் அவங்களோட பிரெயின் இப்போதைக்கு கோமாவில் இருக்குது. அவங்க கண் முழிப்பாங்கன்றதை எங்களால் சொல்ல முடியாது. சாரி சார்.
ஜேகே கேட்டதும் உடஞ்சி போயிட்டான். ஜேகேயோட அம்மாவும் ரொம்ப பிரேக் ஆகிட்டாங்க. என் பையனோட லைஃப்பில் இப்போ தான் ஒரு நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்றது. அவன் இப்போ தான் அவனோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு நினச்சேன். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறப்பவே அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்போது ஜிகே, அம்மா 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 என்னம்மாச்சு? இப்போது ஜிகேயோட அம்மாவை தனியாக ஒரு ரூமில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இதை இங்கே இப்படி கட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே, பாய் கைஸ்.